அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கே வந்துடுவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கரூரில் நடந்த துயரமான ஒரு சம்பவம் தான். ஸோ அதுக்கு முதல்ல நம்ம ஆழ்ந்த இரங்கலையும் அனுபவத்தையும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சார்பிலும் நம்ம சேனல் சார்பிலும் உங்களுக்கு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னம்மா ஒரு வாரம் கழிச்சு அந்த அனுதாபமும் இரங்கலும் சொல்கிறீங்க, ஒரு வாரம் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். எங்கே இந்தியாவில் நம்ம சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோமா அப்படின்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. கருத்து சுதந்திரமே இல்லை. ஏதாவது பேசுனா அவதூறு பேசுனா நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ட்டு எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. யூடியூபர்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோமா இல்லையான்னு நீங்கள் சொல்லுங்கள். கருத்து சுதந்திரமே கிடையாதா? இதெல்லாம் என்னன்னே ஒன்றும் புரியல. ஸோ நான் டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்றது 26 எலெக்ஷனில் மக்கள் சொல்லுவாங்க. நான் விஜயோட ஃபேனுங்க. இப்போ கொஞ்சம் ஏஜாக தான் நான் அதெல்லாம் கொஞ்சம் அந்த சினிமா மோகம் கொஞ்சம் குறையல. ஸோ அது மாதிரி தான் நானும். அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லார் மேலேயும் தப்பு இருக்குது. கவர்மெண்ட் மேலேயும் தப்பு இருக்குது, விஜய் மேலேயும் தப்பு இருக்குது, மக்கள் மேலேயும் தப்பு இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்கிறது எல்லாமே என்னோடய கருத்து தான். அவதூறு பரப்புனா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு நம்ம சிஎம் சார் சொல்கிறாரு. ஸோ அப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புனா தான் தப்பா? ஒரு சோஷியல் மீடியாவில் தகாத வார்த்தையை பேசினாலுமே அது அவதூறு தான் சார் அது. ஸோ இப்போ கூட காலையில் கூட ஒரு வீடியோ பார்த்தேன். டேய் விஜய், செருப்பை பிஞ்சுக்கண்டா, விளக்கமாறு பிஞ்சுக்கண்டா, ஏன் சார் அவங்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ண மாட்டீங்க? ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா அவதூறு, ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசினா அவதூறு இல்லை அப்படின்றத என்னால் அது உணர முடியுது சார். இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப அநியாயமாக இருக்குது. சுதந்திர இந்தியாவில் தான் இருக்கிறோமா அப்படின்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. ஸோ நான் என்ன கேட்க வரேன்னா, விஜய்க்கு எந்த ஆட்சியும் அதிகாரமும் கிடையாது. அவர் ஒரு எம்எல்ஏ கூட கிடையாது. நாங்கள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது. ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையில் தான் இருக்குது. எங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. நாங்கள் 10 பேர் வருமோ 10,000 பேர் வருமோ, எங்களை பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை சார். அது நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறோம். நாங்கள் விஜய்க்கு போடலை இது வரைக்கும், ஓகேங்களா? ஸோ அதனால் நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம். நீங்கள் தான் எங்களுக்கு பதில் சொல்லணும். இப்போ இறந்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சாமானிய மக்கள். நான் டிவிகேவா டிஎம்கேக்கா அப்படி சப்போர்ட் பண்ண பேசலாம் நான் வரலை. அப்பாவி ஜனங்க இது பலியாக இருக்குது இந்த சம்பவத்தில். ஸோ இது எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க இப்படின்னு தான் நான் சொல்லுவேன், சரிங்களா? எங்களுக்கு உங்களை கேட்க தான் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. நாங்கள் விஜய் போய் கேட்க முடியாது. நாங்கள் என்ன ஓட்டு போட்டுமா? எதுவுமே பண்ணலையே அவருக்கு. இன்னும் நாங்கள் எப்படி போய் அவரை கேட்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள்கிட்ட தானே சார் எல்லா அதிகாரமும் இருக்குது. விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்குற அதிகாரமே உங்கள்கிட்ட தானே சார் இருக்குது. அவருக்கு பர்மிஷன் கொடுக்குற அதிகாரமே உங்கள்கிட்ட தானே சார் இருக்குது. நாங்கள் எப்படி போய் அவரை கேட்க முடியும்? அவர் வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க, குழந்தை வச்சுருக்கவங்க வராதிங்கன்னு தானே சொல்கிறாரு. மக்கள் அவ்வளோ அவர் மேலே அப்படி ஒரு அடிக்டாக இருக்கிறாங்க சார். அதுக்கு என்ன சார் பண்ண முடியும்? எங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க. கேட்டால் அவதூறு பேசுனா நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிவிட்டு ஆனால் எல்லோரையும் அரெஸ்ட் பண்ணுறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சார். நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் சிஎம்மை தான் கேட்கறதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. எங்களுக்கு விஜய் கேட்க எந்த ரைட்ஸும் இல்லை. ஏன்னா நாங்கள் விஜய்க்காக இது வரைக்கும் நாங்கள் எதுவுமே செய்யலை. ஒரு ஓட்டு கூட நாங்கள் போடலை, ஓகேங்களா? நீங்கள் தான் சார் எங்களை அதை பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க. நீங்கள் அது நான் ஃபஸ்ட்டு அதுதான் சார் சொல்லுவேன். ஏன் உங்கள்கிட்ட தான் சார் இருக்குது. அது ஃபஸ்ட்டு சிஎம் தான், நீங்கள் தான் சார். காவல்துறை உங்கள்கிட்ட தான் சார் இருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கெட்டு போயிருக்குது சார் தமிழ்நாட்டில். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு எனக்கே ஒன்றும் புரியல. ஏன் எங்கள் ஏரியாலே எடுத்துங்களேன், ஒரு தெருவே இருக்குது சார். அது கஞ்சா விற்கிற தெருனே அதுக்கு பேர் சார். அந்த தெருக்குள்ளே போகவே நாங்களாம் சின்ன பிள்ளைங்களாம் கஞ்சா அடிக்குதுங்க சார். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு அவதூறாக தெரியல போல இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது சார். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறாங்க. அதனால அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக சார், நீங்கள் அவங்களுக்கு அந்த பவரை நீங்கள் கொடுக்கல. கொடுத்தா அவங்க தன்னால் அவங்க டியூட்டி அவங்க செய்வாங்க தான் சார். அந்த பவரை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க செய்வாங்க. அதனால் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன்னா எங்கள் சிஎம்மை தான் நாங்கள் கேட்போம் நாங்கள், சரிங்களா? அதனால் நீங்கள் அவரை கரெக்டாக சார் இது சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்டம்னா எல்லாத்துக்கும் தான் சார். ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு சட்டம் அப்படின்லாம் கிடையாது சார். அதனால் நீங்கள் எங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப ஐ ஃபீல் வெரி சேட் சார். நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிட்டீங்க.
இந்த பாதுகாப்பு குறைமின்மை தான் அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு உயிர் பலி நடந்திருக்குது. 2வது அந்த இடம் நெருக்கடியான இடத்த சாங்ஷன் பண்ணியிருக்கிறீங்க. கேட்டால் அதுக்கு ஒரு 1008 ரீசன் சொல்கிறீங்க. டிவிகேலேருந்து ஒரு 1008 ரீசன் சொல்கிறாங்க. அவங்க ஒரு 1008. ஸோ இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். எங்கள் மக்கள் இறந்துருக்குறாங்க சார். அவ்வளோதான் சார். அதனால் ஃபஸ்ட்டு வந்து சிஎம் சார் உங்களுக்கு தான் சார் இது. எங்கே போனாலும் எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை சார். பெண்களுக்கு வயசானவங்களுக்கு கூட கிடையாது சார். அப்போ சின்ன பிள்ளைங்களோட நிலமை நினச்சி பாருங்கள். 1. 2வது இந்த மக்கள் அவர் வராதீங்கன்னு சொல்கிறாரு. சொல்லியும் மீறியும் போகிறீங்க. அந்த டிவிக்கு தொண்டர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து இப்படியெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து நான் ரொம்ப ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்கள் தலைவருக்கு தான் இது வந்து கெட்ட பேர் வரும். நீங்கள் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. அவர் மேலே நீங்கள் எவ்வளோ வெறியாக இருக்கிறீங்கன்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனாலும் உங்கள் உயிர் உங்கள் வீட்டுக்கு முக்கியம் இல்லை. இப்போ இன்றைக்கி விட்டால் விஜய் வந்து நீங்கள் நாளைக்கு பார்க்கலாம். ஆனால் உங்கள் உயிர் இன்றைக்கி போனால் நாளைக்கு அது வருமா? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம்? மேபி உங்களை நம்பி கூட அந்த குடும்பம் இருக்கலாம். உங்களோட சம்பாதனை கூட அந்த குடும்பம் இருக்கலாம். நீங்கள் இப்படி அநியாயத்துக்கு போய் இப்படி ஒரு காரணமே இல்லாத ஒரு அல்பமான விஷயத்துக்கு இப்படி உயிர் போச்சுன்னா அவங்க பேரண்ட்ஸ் எவ்வளோ உங்களை வளர்க்க கஷ்டப்படுவாங்க. நீங்கள் அதை காட்டு மிராண்டித்தனமான அன்பை அவர் மேலே நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். நல்ல விஷயந்தான். நான் கூட உங்களை மாதிரி சின்ன வயசில் இப்படி தான் இருந்தேன். பட் ஏஜ் ஆக அது குறையும். அது உங்களோட வயசு பிரச்சனை. அது வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் உயிரை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு போய் உங்கள் தலைவரை பாருங்கள். தப்புன்னு சொல்ல வரல, சரிங்களா? ஒரு உயிரும் முக்கியம். பால் பாட்டிலாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கேம்பெயினை பார்த்தாங்கன்னா அப்போது அவர் மேலே எவ்வளோ ஒரு அடிக்டாக இருக்கிறாங்க பாருங்கள். நம்ம குழந்தை, நம்ம குடும்பம் இதை கூட விட்டுட்டு வந்து பார்க்குறாங்கன்னா அவர் மேலே எவ்வளோ அடிக்டாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். அதனால் மக்கள் வந்து நீங்கள் அவர் சொல்கிறத தயவுசெய்து கொஞ்சம் கேளுங்க. அவர் எவ்வளோ மீட்டிங்கில் சொல்கிறாரு, வராதீங்க. ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு லிவர் அஃபெக்ட் ஆகிருக்குதான் அந்த அம்மாவுக்கு. அந்த கரூர் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சோட ஒரு டாக்டர் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு ஆல்ரெடி அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுக்குது டயபெட்டிக்கால். ஆனால் அந்த அம்மா வந்து அந்த கூட்டத்தில் நின்று இன்றைக்கி போய் சீரியஸான இதெல்லாம் கண்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கான். ஸோ நிறைய பேர் நேற்று 100 பேருக்கு மேலே எல்லோரும் வீடு திரும்பிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேங்க் காட். நம்மளோட ப்ரேயர்ஸ் எல்லாமே எப்போதுமே ஆன்சரபிள் ப்ரேயர்ஸாக தான் இருக்கும். அந்த உயிரிழந்தவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் ஆறுதல் அடைய முடியாது. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் கூட இறந்துருக்கு. அப்புறம் என்கேஜ்மெண்ட் ஆன பிள்ளைங்க இறந்துருக்கு. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்னால் இன்றைக்கி உள்ளவங்க இறந்துருக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பேர் போயிருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்ம என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஆறுதல் அடைய முடியாது. இருந்தாலும் அவங்களுக்காக ஒரு இரவு தெரிஞ்சது நம்மளோட சேனலோட ஒரு கடமை நம்மளுக்கு, சரிங்களா? அதனால் சொல்லிட்டேன், மக்களுக்கும் சொல்லிட்டேன். டிவிக்கு தொண்டர்களே தயவுசெய்து சின்ன பிள்ளைங்க, டீனேஜ் பிள்ளைங்க முக்கியமாக நீங்கள் ரொம்ப வந்து அப்படியே என்ன சொல்கிறதே எனக்கு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயமாக இருக்கும் எனக்கு, ஓகேங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்கள் உயிர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு முக்கியம் இல்லை, உங்கள் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம். நாட்டுக்கு நீங்கள் 10ஓட 1 11 தான் நீங்கள் போவீங்க. ஆனால் வீட்டுக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள். ஸோ உங்கள் உயிரை பாதுகாத்துட்டு உங்கள் தலைவரை போய் நீங்கள் பாருங்கள். நான் கூட விஜய் ஃபேன் தான். ஆனாலும் அந்த கூட்டம் இருக்கிற இடத்துக்கு எதுக்கு பாருங்க, லைவில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக க்ளோஸ்அப்லாம் காட்டுறாங்க, சரிங்களா? அது மாதிரி இருக்குது. 3வது நம்மளோட டிவிக்கே தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தான். பட் என் பிள்ளைங்களே நான் அப்படி தான் கூப்பிடுவேன் தம்பின்னு. உங்களுடைய ஷெட்யூல், உங்களுடைய ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கூட அது வந்து கரெக்டாகவே இல்லை. பிள்ளைங்கள கரெக்டாக கைட் பண்ண மாட்டேறீங்க. நீங்கள் வாயை திறந்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பிள்ளைங்க கேட்கும். மைக்கை பிடிச்சி பேசுங்க. இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணாதீங்கன்னு பிள்ளைங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க மீட்டிங்கில். நீங்கள் சொல்கிறீங்க தான், ஆனால் ஒரு இடத்துல நடந்தால் நீங்கள் ஒரு இடத்துல சொல்ல முடியும். 100 இடத்துல அந்த மாதிரி நடக்குது. 100 பேர் இடத்துல உங்களால் சொல்ல முடியாதான். இருந்தாலும் உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு பிளான்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் நீங்கள் பண்ணுறது. 2 சொன்ன டைமுக்கு வாங்க. அதுதான் ஒரு நல்ல பொலிட்டிஷியனோட ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு சிக்னேச்சராக உங்களுக்கு அதுதான். நல்ல ஒரு டைமோடு வாங்க. நீங்கள் இப்படி 2 hours 3 hours வெயிலில் ஜனங்க நிற்கிறதுனால தான் இப்படி ஒரு இதுவே நடக்குது அங்கே. ஸோ அதனால் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு அரசியல் அனுபவம் மிக்க உள்ளவங்கள நீங்கள் நல்லா அட்வைஸ் கேளுங்க ஃபஸ்ட்டு. இப்போ இருக்கிறவங்க கரெக்ட் இல்லையா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இருக்கிறவங்க கரெக்டாக இருப்பவங்க தான் டிவிக்கு லீடர் அவங்கள வச்சுருக்கிறார். அடுத்தது சொல்கிறேன் நான். நல்ல ஒரு அரசியல் அனுபவம் மிக்க ஒரு நல்ல ஆளை உங்கள் கூட வச்சுக்கிட்டு அவரோட ஐடியாஸை கேட்டு அதன்படி செய்யுங்க. நீங்கள் பேசினாலும் குற்றன்றாங்க, பேசலைனாலும் குற்றன்றாங்க, நீங்கள் வந்தாலும் குற்றன்றாங்க, நீங்கள் வரலனாலும் குற்றன்றாங்க, நீங்கள் நின்னாலும் குற்றன்றாங்க, வெளியே வந்தாலும் குற்றன்றாங்க, சரிங்களா? அதனால் அதாவது நம்ம ரஜினி சொல்வார், என்னது நிறைய வீடியோஸில் நான் இந்த டைலாகை சொல்லியிருப்பேன். குலைக்காத நாயை இல்லை, குறை சொல்லாத வாயை இல்லை, தமிழ்நாடு மட்டும் என்ன விதிவிலக்கான்னு. ஸோ அவங்க பேசுகிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாது.
உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த நேரத்தில் இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதுபடி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. ஆஃப்டர் 3 டேஸ் நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுத்துருந்தீங்க. அதெல்லாம் படிக்கும்போது உண்மையாலுமே ரியலி கிரைட். உண்மையாலுமே எனக்கு கொஞ்சம் நீங்கள் நடிக்கிறீங்களோட சொல்கிறாங்க. பரவாயில்ல, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்துட்டு நடிக்கிறது தப்பு இல்லை. சினிமா இண்டஸ்ட்ரியிலே இல்லாமல் ஒரு பொலிட்டீஷியன் ஒரு ஆஸ்கர் அவார்டை மிஞ்சுற அளவுக்கு ஆக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு சினிமா ஆக்டராக இருந்து நடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைப்பா தம்பி. அதை நடிப்புன்னு கூட சொல்லிக்கிட்டோம். உங்களோட கடமை மக்களுக்கு இறங்க சொல்லிட்டீங்க. சீக்கிரமாக பர்மிஷன் வாங்கி போய் அந்த கரூர் மக்களை சந்திங்க. நல்ல ப்ரொடெக்ஷனோட போங்க. சரிங்களா? நல்லா ப்ரே பண்ணிட்டு போங்க. நீங்கள் ஜோசப் விஜயா எந்த விஜயா அது இல்லை. அது அது எல்லாருக்கும் அது தேவையில்லாத ஒரு விஷயம். அது எந்த கடவுளாக இருந்தாலும் எல்லா கடவுளும் அவங்கள தேடுறவங்கள கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவார். அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு நல்லா ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த மக்களை பாருங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். 20 lakhs கொடுத்துருக்குறீங்க, ஓகே, வெல்கம். ஆனாலும் உங்களோட ப்ரெசன்ஸை தான் மக்கள் ரொம்ப விருப்பப்படுறாங்க. சரிங்களா? உங்களை பற்றி அவதூறு தனியாக பேசுனா அது அதுக்கு எந்த ரியாக்ஷனும் பண்ண மாட்டுறாங்க, எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டுறாங்க. பட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுனா அவதூறு பரப்புறவர்கள் மேல் நடவடிக்கை பாயும்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாட்டோட சட்டம் அப்படி இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஷெட்யூல் பண்ணுங்கள். அடுத்ததில் நீங்கள் பர்ஃபெக்டாக ஆகிடுவீங்கன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இது உங்களுக்கு அரசியல் அனுபவன்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா தி வெரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இன்னும் நல்லா ஷெட்யூல் பண்ணுங்கள். இன்னும் நிறைய லீகல் அட்வைஸ் கேளுங்க, பொலிட்டிஷியன் அட்வைஸ் கேளுங்க. கேட்டிங்கன்னா தான் உங்களால் இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு உங்களோட ஃபேன்ஸ் இவ்வளோ ஒரு வெறித்தனமாக இருக்கிறாங்க, தொண்டர்கள் உங்கள் மேலே வெறித்தனமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணுங்கள், டைம் மெயின்டைன் பண்ணுங்கள். அங்கங்கே வெளியே பேசுகிற அளவுக்கு நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்கன்னா அங்கங்கே ஜனங்கள் அப்படியே கலைஞ்சு போயிடும். ஸோ இந்த மக்களை கூட்டுறதே நீங்கள் தான். அப்படி கூட்டாதீங்க. போலீஸ்கிட்ட அந்தளவு பர்மிஷன் கேளுங்க. நல்ல ஸ்பேஷியஸான இடத்த கேளுங்க. கொடுக்கலையா அந்த இடத்துல மீட்டிங்கை நடத்தாதீங்க. சரிங்களா? அதனால் இவ்வளோ பிளேஸில் எல்லாம் பர்ஃபெக்டாக போச்சு, கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடந்ததுன்னா மக்களுக்கு தெரியும் சார். அதாவது மனுஷனுடைய கோர்ட்டுக்கு முன்னால் தப்பிச்சிடலாம், ஆனால் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காட்ஸ் கோர்ட் நோ ஒன் கேன் எஸ்கேப் சார். ஸோ அதனால் நீங்கள் எஸ்கேப் நீங்கள் கவலைப்படாத. கமான் சியர் அப், கோ ஹெட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது. உனக்காக எவ்வளோ தமிழ்நாட்டு ஜனங்கள், அம்மாமார்கள், நீ தான்ப்பா சொல்லுவ தம்பி, குட்டீஸ் முதல் பாட்டிஸ் வரை எனக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்கெல்லாம் வீடியோஸ் எல்லாம் நீ கண்டிப்பாக வீட்டில் இருந்துட்டு பார்ப்பேன் நீ. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் சியர் அப் ஆகணுன்னு தான் மக்கள்லாம் அப்படி ஒரு வீடியோஸை போடுறாங்க. உங்களுக்காக தமிழ்நாடே காத்துக்கிட்டுருக்கு. எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வரணும்னு ஒரு ஆசை தானே இருக்கும். நான் கூட அப்படி நினச்சி இந்த வருஷம் அதாவது போன எலெக்ஷனில் போட்ட ஓட்டு தான் நான் டிஎம்கேக்கு. ஒரு மாற்றம் வரணும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்லலாம் தாத்தா பாட்டி என்ன கிடச்சோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள். அவங்க ஏடிஎம்கேவா அப்படியே டிஎம்கேவா ஸோ அப்படி இந்த ஃபேமிலி டிஎம்கே அப்படின்னு ஒரு சிக்னேச்சரை வச்சுருவாங்க அவங்களுக்கு. ஸோ இப்போலாம் அப்படி இல்லை. மக்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கேட்குறாங்க. ரெண்டாவது நல்ல யங்ஸ்டர்ஸாக வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இதனால தான் மக்கள் உங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் பேசுனதில் தான் தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. எனக்கு அரசியல் அனுபவம்லாம் இல்லை. நம்ம வார்த்தையெல்லாம் கவனித்து பேசணும்ல. ஏன்னா என்னடா பண்ணலாம், எப்படா மாட்டுவாங்கன்னு காத்துன்னு இருக்கிற மாதிரி அது இது பண்ணக்கூடாது. நீங்களே சொல்லிட்டீங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, என் மக்கள் மீது, ரசிகர்கள் மீது கை வைக்காதுன்னு சொன்னதையே இந்த மீடியா என்ன பண்ணுறாங்க, அதே வேறு மாதிரியாக பேசுகிறாங்க. ஸோ இப்படி ஆக மொத்த பிரச்சனை நீங்கள் தான். உங்களோட பேச்சோ உங்கள் நடவடிக்கை எதுவுமே இல்லை. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், எது பண்ணாலும் உங்களை குற்றம் கண்டுபிடிக்கிறேன், தெரிஞ்சு போச்சா. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்கள். மக்களும் கவனமாக இருப்பாங்க. என் மேலே என்ன கேட்டிங்கன்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டு, 2வது டிவிகே லீடர், 3வது இந்த மக்கள், 3மே நான் சொல்லுவேன். சரிங்களா? 4வது தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சொல்லுவேன். மக்கள் ஒத்துழைக்கணும், சிஎம் பர்மிஷன் கொடுக்கணும், கொடுத்தா தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரியாக்ட் பண்ணணும். இவ்வளோ பேர் போகணும்னு சொல்லணும், சொன்னால் தான் போவாங்க. ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. ஏன்னா அவங்க டியூட்டிக்கு அது பாதகமாக அமைஞ்சிரும். ஸோ அதனால் அவங்க மேலேயே நம்ம இந்த குறையும் சொல்ல முடியாது. ஆட்சி அதிகாரம் நம்ம சிஎம் கிட்ட தான் இருக்குது. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதும் சரி, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாமே அதுதான். அதனால் சிஎம் சார் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நீங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சுதந்திரம் இல்லாத பேசக்கூட சுதந்திரம் இல்லாமல் ஃபெலிக்ஸை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்புறம் இந்த நம்ம மாவட்ட செயலாளர் மதியழகனை அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறீங்க. ஏன் இப்போல்லாம் அரெஸ்ட் பண்ணாலுமே பயப்படுறாங்க தெரியுமா சார்? ஃபஸ்ட்டு சிஎம் சாருக்கு இது ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன் மக்கள் அரெஸ்ட் பண்ணால் பயப்படுறாங்கன்னா, அந்த அஜித்குமார் லாக்அப் மரணத்துலேருந்து பயப்படுறாங்க சார். உள்ள என்கொயரின்னு கூப்பிட்டு போயிட்டு ஆளையே க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க.
ஸோ அதனால் நிறைய டிவிக்கு நிர்வாகிகள்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. 8ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவல்னு வேறு அனௌன்ஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால் எல்லா உயிரும் முக்கியம் தான் சார். இறந்த 41 உயிர் மாதிரி தான் இவங்களோட உயிரும். சரி, அந்த 41 உயிர் போச்சுன்றதுக்காக இன்னொரு மதியழகன் மாதிரி ஒரு உயிர் போகணுமா? இன்னொரு டிவிக்கு தொண்டர்கள் உயிர் போகணுமா? சொல்லுங்கள். போனது போச்சு. அதனால் நீ தயவுசெய்து அவங்கள தக்க முறையாக நல்லா அவங்கள ட்ரீட் பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு உடம்புக்கோ உயிருக்கோ இந்த பாதுகாப்பு அங்கே ஏதாவது ஆனாலும் நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஸோ அதனால் நீங்கள் இந்த டிவிக்கு நிர்வாகிகள் யார் யாரெல்லாம் உள்ள அரெஸ்ட் பண்ணுங்க தயவுசெய்து சார் ப்ளீஸ். அவங்களெல்லாம் அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை. இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாமே யங்ஸ்டர்ஸாக அதில் இருக்குங்க அதுங்கெல்லாம். ஸோ அதனால் இப்படி இருக்கிறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாவட்ட செயலாளரோ புசி ஆனந்தோ அது பொறுப்பேற்க முடியாது சார் அது. அதனால் நீங்கள் நான் பேசுறதுல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்கிறதுல என்ன தப்பாக இருந்தால் சொல்லுங்கள். நான் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ டிவிக்கு சின்ன பிள்ளைங்க நிறைய பேர் பார்ப்பீங்க, நிர்வாகிகள் தொண்டர்கள்லாம், அப்புறம் மக்களும் பார்ப்பீங்க. ஸோ இங்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கவனமாக இருங்க. நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியங்க. விஜய் இன்றைக்கி வருவார், நாளைக்கு போவார். திருப்பி நம்ம உயிரை அவர் நம்மளுக்கு தருவாரா? ஃபேனோடு நிறுத்திக்கணும். தொண்டரோடு நிறுத்திக்கணும். அவ்வளோதாங்க, தட்ஸ் இட். அதை விட்டுட்டு நம்ம உயிரை கொடுத்தவரை போய் பார்க்கணுன்ற அவசியம் எதுவுமே இல்லைதாங்க. இப்போ நீங்கள் அனாதையாக அந்த குடும்பத்தை விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த விஜய் பார்ப்பாரா? அந்த 20 lakhs காப்பாற்ற போதா? இல்லை சிஎம் கொடுத்து 10 lakhs காப்பாற்ற போதா? இல்லைங்க, அவங்களோட ப்ரெசன்ஸு அது யாராலும் ஈக்குவல் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் கவனமாக இருங்க. ரிப்பீட்டடாக நான் அதான் சொல்லுவேன். ஸோ அதனால் நம்ம டிவிக்கே லீடர்கிட்டே வந்துடும் ஃபைனலாக. நம்மளுக்கு அவரை பேசுனா நம்ம மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதனால் விஜய் நீங்கள் கொஞ்சம் இன்னும் நல்லா அடுத்த முறை நல்லா வருவீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, எனக்கு உங்கள் ஸ்டைல்லையே நான் சொல்லி இந்த வீடியோ முடிச்சிடுறேன். வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்வீங்க ஒரு மீட்டிங்லையும். ஸோ அது மாதிரி தான் வெற்றி நிச்சயம், மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.